குரு பூர்ணிமா, இது யாரெல்லாம் இந்த குரு பூர்ணிமா பூஜை செய்யணும், வழிபடணும், இல்லை அன்னைக்கு அவங்க என்ன செய்யணும், என்ன செய்தால் வாழ்க்கை நிறைவான திருப்தியான வளமான வாழ்க்கையாக இருக்குங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய கோவிலுக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி தரிசனம் பண்ணணும். அங்கே ஒன்றுமே இல்லைங்க. அங்கே போய் அந்த கர்ப்ப கிரகத்திட்ட நின்று இந்த விக்கிரகத்தை மனதார தரிசனம் பண்ணிட்டு வரணும். அப்போ அன்றைக்கு ஒரே நாளில் நம்முடைய மாதா, பிதா, குரு, தெய்வம் நால்வர்கிட்டையும் நம்ம அன்றைக்கி ஒரு நாளில் ஆசீர்வாதம் வாங்குகிறோம். சரி, இது எல்லாரும் பண்ண வேண்டிய ஒன்று தான். ஆனால் ஜாதக ரீதியாக பரிகார முறையாக இதை யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு ஒவ்வொரு தமிழ் மாதங்களுக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆனி மாதம் தான் இந்த டைமில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அதில் இந்த முக்கியமான ஒரு விழா இந்த ஆனி மாதத்தில் வருதுங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 10ஆம் தேதி குரு பூர்ணிமா, வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி திதியில் வருது. இந்த குரு பூர்ணிமாவை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நம்ம இந்த தமிழ் மாதங்களில் இருக்கக்கூடிய விழாக்கள், வைபவங்கள், பூஜைகள் எல்லாமே வாழ்வியல் பரிகாரமாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அதன் அடிப்படையில் குரு பூர்ணிமா, இது யாரெல்லாம் இந்த குரு பூர்ணிமா பூஜை செய்யணும், வழிபடணும், இல்லை அன்னைக்கு அவங்க என்ன செய்யணும், என்ன செய்தால் வாழ்க்கை நிறைவான திருப்தியான வளமான வாழ்க்கையாக இருக்குங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் முதல் ஆசிரியர் யார் அப்படின்னா அம்மா. அன்பு, பாசம், இரக்கம், கருணை, ஒழுக்கம், இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறவங்க அம்மா. அம்மா தான் நம்மளுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவாங்க. சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்மளை தினசரி வாழ்வியல் முறைகளை சொல்லி கொடுக்கறது, டெய்லி பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கறதுல நமக்கான ஒரு ஆசிரியராக இருக்கிறவங்க அம்மா. அதுக்கப்புறம் அப்பா தான் நமக்கு உலகத்தை கற்றுக் கொடுப்பார். வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள், சாதக பாதகங்கள், நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம எப்படி சுய ஒழுக்கத்தோடு இருக்கணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற அடுத்த ஆசிரியர் அப்பா. இவங்க 2 பேர்த்துக்கும் அடுத்ததான் ஆசிரியர் இருப்பாங்க. அவங்க நம்முடைய குரு. அவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம், அதில் நம்ம எதை நோக்கி போகிறோம், அதற்கான அறிவை நம்ம எப்படி கற்றுக்கிறது, அது எதிலிருந்தெல்லாம் கற்றுக்கிறது, நம்ம எப்படி செயல்படுத்துறது, நமக்குள் ஒளிந்திருக்கின்ற திறமைகள் என்ன, அந்த திறமைகளை கண்டுபிடிச்சி அதை வளர்த்து அதை ஊக்குவித்து நம்மளை உற்சாகப்படுத்தி தான் ஒரு ஏணிப்படியாக இருந்து நம்மளை உயரத்துக்கு தூக்கிவிடக்கூடியவங்க ஆசிரியர்கள் தான். ஆனால் தான் முதல்ல மாதா, பிதா, குரு, இவங்க 3 பேரும் இணைந்து தான் நமக்கு தெய்வத்தை காமிக்கிறாங்க. இந்த 4 பேருமே வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அப்போ இந்த குரு பூர்ணிமா அன்றைக்கு இவங்க எல்லார்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கடமை. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது ஒரு கடமை. அப்போ அன்னைக்கு பார்த்திங்கன்னா, நம்ம அம்மா கிட்ட, நம்முடைய அப்பா கிட்ட நாம் தெரிந்தோ தெரியாமலோ வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செய்திருப்போம். அவங்க எவ்வளவோ நம்மளை பார்த்திங்கன்னா மன்னிச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய அந்த தவறுகள் அவங்கள நிறைய காயப்படுத்தி இருக்கும். அன்றைய நாளில் பெற்றவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி இனிமே நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு, நம்முடைய குருஸ்தானத்தில் இருக்கிறவங்கள அன்னைக்கு போய் அவங்களுக்கு நமக்கு பாக்கு, பழம், வெற்றிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடை, இதில் நம்மளால் என்ன முடியுமோ அதெல்லாம் கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட அன்னைக்கு மனதார ஆசீர்வாதம் வாங்கணும். அடுத்ததாக இறைவன்,
உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவாமி தரிசனம் பண்ணணும். அங்கே ஒன்றுமே இல்லைங்க. அங்கே போய் அந்த கர்ப்ப கிரகத்திட்ட நின்று அந்த விக்கிரகத்தை மனதார தரிசனம் பண்ணிட்டு வரணும். அப்போது அன்றைக்கு ஒரே நாளில் நம்முடைய மாதா, பிதா, குரு, தெய்வம் 4 நம்ம அன்றைக்கி ஒரு நாளில் ஆசீர்வாதம் வாங்குகிறோம். சரி, இது எல்லாரும் பண்ண வேண்டிய ஒன்று தான். ஆனால் ஜாதக ரீதியாக பரிகார முறையாக இதை யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து கல்வியில் தடை இருக்கும். அவங்க நல்லா படிப்பாங்க, ஆனால் எழுதுறதுக்கு வராது, அதே மாதிரி சொல்ல வராது, அந்த நேரத்தில் மறந்து போயிடும். சிலருக்கு ஆரம்ப கல்வி நல்லா இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் யூஜி கோர்ஸ், பிஜி கோர்ஸ், அதுக்கப்புறம் பிஹெச்டி அந்த மாதிரி பண்ணுறதுல நிறைய தடைகள் இருக்கும். ஸோ அவங்க அதுக்கப்புறமா திருமணம் வந்து எனக்கு தாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது, தடையாகிக்கிட்டே இருக்குது, அந்த திருமணம் எனக்கு கூடி வரல, அந்த மாதிரி இருக்கிறவங்க. எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குது. இல்லை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க ஆனால் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க, ரொம்ப கோபப்படுறாங்க, சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு அந்த புத்திர தோஷத்தில், அந்த புத்திர வேதனையில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க, நான் வந்து ரொம்ப கடினமாக உழைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு உயர் பதவி கிடைக்கல, எனக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கல, நான் வெளிநாடு போகிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னால் வந்து வெளிநாடு போக முடியல, இந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா இவங்க. அதுக்கப்புறமா யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டிருக்குதோ, குரு வந்து திரிசூன்யத்தில் இருக்கலாம், அஸ்தங்கத்தில் இருக்கலாம், நீசம் அடைந்திருக்கலாம், மறைவு ஸ்தானங்களில் இருக்கலாம், பாவிகளோடு கூடி இருக்கலாம், இந்த மாதிரி ஜாதகத்தில் குரு பாதித்து இருக்கிறவங்க அவங்களும், யாரெல்லாம் மிதுன ராசி, மிதுன லக்னம், தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் இருக்காங்களோ அவங்க, கன்னி ராசி, கன்னி லக்னம், மீனராசி, மீன லக்னம், இதில் எல்லாம் பிறந்திருக்கிறவங்க இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பூர்ணிமாவில் போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுறது, ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா துவிதியை திதி, ஏகாதசி திதி, சதுர்த்தசி திதி, இந்த திதிகளில் பிறந்தவங்க, இப்படி இவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கணும், குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கோவில்கள் இருக்கோ, அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா யானை வளர்த்திட்டு இருப்பாங்க. இப்போ யானை இருக்கோ, கோவில் யானை. அப்போ அன்றைய நாளில் நம்ம அந்த இறை தரிசனம் பண்ணுற அன்னைக்கு அந்த யானைக்கிட்டையும் வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருது. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தையும் நிச்சயமாக இது கொடுத்தே தீரும். நம்மளுடைய வாழ்க்கையே பெரியவங்க பரிகாரமாகத்தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு விழாக்கள், வைபவங்கள், பூஜைகள் எல்லாமே ரொம்ப மகத்துவமானது. இன்றைய நாளில் எந்த ஒரு செலவும் இல்லை, ஆனால் ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சொத்து. அது நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது, நாம் எப்போ வாழ்க்கையில் விடை தெரியாமல் நிற்கிறோமோ அப்போ சரியான பாதைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அந்த திறன் ஒரு ஆத்மாவினுடைய ஆசீர்வாதத்துக்கு இருக்குது. செய்து பாருங்கள், பயனடையுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.